இவ இறந்த 3 நாள் ஆகுது. இவளை யாரும் தேடவும் இல்லை, புதைக்கவும் இல்லை. 3ஆவது நாள் நைட்டு விஸ்திரமா ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா, பூனையோட கூட்டமே டெட் பாடி சுத்தி நிக்குது. இந்த பூனையை கத்தவல யாரும் சொல்லி கொடுத்த மாதிரி இவ டெட் பாடி சுத்தி ரவுண்டா நிக்குதுங்க. இதை பார்க்கும்போது ஏதோ பூனையை பண்ற மாதிரி தோணுது. அது என்ன பண்ணும்னா, அந்த காலத்துல நடந்த விசித்திரமான ஒரு சடங்கு தான் பண்ணும். இந்த கூட்டத்துல உள்ள ஒரு பெரிய பூனை மட்டும் அவளோட டெட் பாடி மேல ராஜா மாதிரி ஏறி நிக்குது. இந்த பூனையோட பேர் தான் மிட் நைட். இந்த பூனை ஏறி நின்னோடனே மத்த பூனைங்கெல்லாம் தலை குழந்தை மரியாதை கொடுக்குது. இந்த பூனை அவ டெட் பாடி பக்கத்துல என்ன க்ளோஸா போய் அந்த பூனையோட வாயில ஒரு புகை மாதிரி வருது. இந்த பூனை இந்த மாதிரி பண்ணி முடிச்ச உடனே அதிசயம் என்னன்னா, 3 நாள் முன்னாடி இறந்து போனவ கண்ணு சிமிட்ட ஆரம்பிச்சிருவா. ஆனா அவ கண்ணு பூனை கண்ணு மாதிரி வித்தியாசமா தெரிய ஆரம்பிக்குது. இப்ப ஃபிங்கர்ல லைட்டா ஆள ஆரம்பிக்குது. இவ கொஞ்சம் கொஞ்சமா சுயல்ல வந்து லாஸ்ட்ல எந்திரிச்சு உட்கார்ந்துடுறா. இப்ப 3 நாளுக்கு முன்னாடி இறந்தவ இந்த பூனைங்கனால மறுபடியும் உயிர் பிடிச்சிடுறா. ஆனா அவ முன்ன மாதிரி இல்ல. இந்த பூனைங்கனால உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அது என்னன்னா, தூரமா போற பறவை கூட இவ கண்ணுக்கு பக்கமா தெரியுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தெளிவாயி மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா நார்மலா கதவு வழியா போகாம பூனை மாதிரி ஜம்ப் பண்ணி அவ ரூமுக்கு போறா. இதனால அவளுக்கு எந்த பெயினும் ஏற்படல. இது ஜஸ்ட் நார்மல் அப்படின்னு தோணுது. அடுத்த நாள் காலையில தூங்கி எந்திரிக்கும் போது மேல இருந்து கீழே விழுந்துடுறா. ஆனாலும் அடிப்படல. இப்ப இவளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அப்பதான் பாக்குறா, இவ ரூம்ல அந்த மெட்னிங்கிற பூனை இவ ரூம்ல இருக்கும். அந்த பூனைக்கு கொஞ்ச நேரம் பார்க்கும்போது அந்த பூனையோட காலால ஒரு சீட் இருக்கு. அது என்னன்னு பார்த்தா ஒரு வீட்டோட அட்ரஸ். இப்ப அந்த அட்ரஸ்ல வீட்டுக்கே போயிடுறா. அந்த வீடு ஒரு பழமையான வீடு தான். அந்த வீட்டுல மிட் நைட் மட்டும் இல்ல, எல்லா பூனையும் அந்த வீட்டுல தான் இருக்கு. அங்க ஒரு லேடி இருக்கா. அவதான் எல்லா உண்மையும் சொல்றா. அது என்னன்னா, மிட் நைட் சாதாரண பூனை கிடையாது. பழமையான கோயில பல வருடங்களா பாதுகாத்துட்டு வர அதே சக்திவான பூனை இது. இந்த பூனையோட சக்தி மனுஷங்களா புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. இதுல கேட்டோன்னு இவ உயிரோடு இருக்கிறது காரணம் இந்த பூனையா இருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கா.